ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நேட்டிவ் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா பிறப்பிடச் சான்றிதழ் அண்ட் இருப்பிடச் சான்றிதழ் 2 இருக்குது. ரெண்டுமே நேட்டிவ் சர்டிஃபிகேட் தான். பிறப்பிடச் சான்றிதழ்னா ஒரே இடத்துல 5 வருஷத்துக்கு மேலே இருந்தோம்னா அங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது பிறப்பிடச் சான்றிதழ் வரும். ஒரு இடத்துல 5 வருஷத்துக்கு கம்மியாக இருந்தோம்னா இருப்பிடச் சான்றிதழ் வரும். இதான் அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பிறப்பிடச் சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிறப்பிடச் சான்றிதழ் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, அதாவது யார் அப்ளை பண்ணணுமோ அவங்களோட ஃபோட்டோ அண்ட் அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு எதுனாலும் பரவாயில்ல. அது எந்த அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அந்த ப்ரூஃப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட் இல்லைனா போனோஃபைடு இல்லைனா டிசி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் எப்பவும் போல் நம்ம அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே